ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்களா, பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடய விதைகளை வச்சு இன்றைக்கி வந்து சுண்டல் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்ன விதையாக இருக்கிறதுனால நல்லா வேவும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது மேலே ஒரு தோல் ஒன்று இருக்கும். அந்த தோலை வந்து உரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வேக வைக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இந்த தோலோடு சேர்த்து வேக வச்சுட்டேன். கடித்து சாப்பிடும்போது தான் தெரியுது, ஒரு மாதிரியா கடுக்குன்னு சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அது மேலே ஒரு தோல் இருக்குன்னு. எங்கள் வீட்டுக்காரங்க வேறு திட்டினாங்க, அது கூடமா தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 2வது டைம் வந்து இந்தமாரி உரித்து அதுக்கப்புறம் வேக வைக்கணுன்னாங்க. நான் வந்து பலா விதையையும் முருங்கைக்காயும் போட்டு தான் வந்து சுண்டல் செய்ய போகிறேன். ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல குக்கரில் வந்து நான் வேக வச்சுக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. லைட்டாக உப்பு, கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் நான். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு நான் 2 விசில் தான் விட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சிங்க. 2 விசில்லே நல்லா வெந்துடும். நல்லா வெந்திருக்கு. நல்லா கடித்து சாப்பிட்ற பதத்திற்கு. முருங்கைக்காய் தான் கொஞ்சம் வெந்துருச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டேங்க. அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டேங்க. கருவேப்பிலை நல்லா தாளித்தோடனே பெரிய வெங்காயத்தை நான் நீட் பாக்கெட்டில் வந்து அரிஞ்சிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த விதையை வரைக்கும் நல்லா போட்டு நல்லா பெரட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சுண்டல் ரெடி. பலா விதை சுண்டல் ரெடி. நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் சுட்டுடுச்சு, இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்